ஹாய் ஆல், எல்லோருக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி டேட்ஸை நடுவில் வச்சு க்ரீம் மாதிரி வச்சு ஒரு கேக் கொண்டு செய்திருக்கிறேன். இது எப்படி செய்தினான்னு சொல்லி நான் காட்டுறேன். இந்த பேஸ்ட்டுக்கு தேவையானது இது 1/4 கிலோ அளவுக்கு டேட்ஸ் வச்சுருக்கிறேன். சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அடுத்தது இதுக்குள்ளே ஒரு 1/2 கப் தண்ணி, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி, இவ்வளோத்தையும் நாங்கள் ஒருக்கா காய்ச்சி எடுக்க போகிறோம். பார்த்திங்கன்னா இது ரெடி ஆகிட்டது. இதுக்கு பட்டர் 50 கிராம் எடுத்துருக்கிறேன். மா வந்து 250 கிராம், அதில் பாதி சுகர் 115 கிராம் சுகர். இப்போ இதுக்குள்ளே சுகரை சேர்ப்போம், அதோட முட்டையும் சேர்ப்போம். கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கொள்வோம். மிக்ஸ் பண்ண பிறகு இதுக்குள்ளே இந்த மாவையும் சேர்த்துக்கொள்வோம். அதோட ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இந்த அளவுக்கு இந்த பதத்துக்கு கையால் நாங்கள் குழைச்சி எடுப்போம். இது மாதிரி ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்து ஆயில் பேப்பர் விரித்து பட்டர் பூசி வச்சுருக்கிறேன். இந்த குழைச்சி மாவில் நான் 2 பிரிவாக எடுத்து ஒன்றை இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு இது மாதிரி தட்டி வச்சுருக்கிறேன். இந்த இதே உள்ளே நாங்கள் வைக்க போகிறோம். இது ஒரு லேயர் இப்படி வச்சதுக்கு பிறகு அந்த டேட்ஸ் பேஸ்ட்டை இப்படி வைப்போம். இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ண பிறகு இதுக்கு மேலே நான் காஜு கொஞ்சம் போடுறேன். இதுக்கு மேலே அடுத்த பீஸ் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இதுக்கு மேலே முட்டையோட மஞ்சள் கரு நான் கொஞ்சம் மேலே பூசி இருக்கிறேன். இப்போ எல்லாம் அவனில் வைக்க போகிறோம். ப்ரீஹீட் பண்ண போகிறேன் ஒரு 10 மினிட்ஸுக்கு 180 டிகிரியில். 180 டிகிரியில் ஒரு 25 மினிட்ஸுக்கு பேக் பண்ணி எடுப்பேன். இதை பார்த்திங்கன்னா பேக் பண்ணி முடித்த பிறகு இந்த மாதிரி வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் ஒரு வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.